வணக்கம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை என்ன அப்படிங்கிற லெவலில் மெமரைஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. அது ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற லெவலில் முழுசாக கற்றுக்கணும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், முழுசாக கற்றுக்குங்க. ஜாப் உங்களுக்கு தான். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இப்போ ஏப்ரல் 5 நேஷனல் மேரிடைம் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேசிய கடல் தினம். ஏப்ரல் 5 தேசிய கடல் தினம், நேஷனல் மேரிடைம் டே அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேசியம் அப்படிங்கும் பொழுது இந்தியர்களாகிய நாம் இந்த ஏப்ரல் 5 தேசிய கடல் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். எதுக்காக இது கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் வழி போக்குவரத்து இருக்கு இல்லைங்களா, நிறைய இப்போ நாடுகளுக்கு இடையே நிறைய பொருட்களை நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது ஷிப் மூலமாக. சரிங்களா, இது விமானங்கள் மூலமாகவும் நிறைய பொருட்களை நம்ம நாடு விட்டு நாடு, காண்டினென்ட் டு காண்டினென்ட், கண்டமெண்ட் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். பட் விமானம் அப்படிங்கிறது துரித சேவை, உடனடியாக நடக்கக்கூடிய விஷயம். பட் கப்பல் அப்படிங்கிறது வெகு நாட்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு கப்பல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆஸ் யூஸ்வல் விமானம் போல சேஃப்னாலும் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஸ்மூத்தாக அழகாக நம்ம இதை எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ விமான சேவைகள் எல்லாம் நம்ம இதுக்கு பயன்படுத்துறதுக்கு, காமர்ஸ் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டு வருது, அதை குறைவு பண்ணிட்டு கப்பல் வழியாக நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். சரிங்களா, ஸோ அந்த ஒரு அவேர்னஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏப்ரல் 5 தேசிய கடல் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா, இது ஏன் 5 ஏப்ரல் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5th ஏப்ரலில் ஒரு விஷயம் நடந்தது. 1919 1919 ஜாலியன்வாலா பாக் இன்சிடென்ட் நடந்தது இல்லைங்களா. அந்த வருடம் 5th ஏப்ரலில் என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்முறையாக மும்பையிலிருந்து லண்டனுக்கு ஒரு ஷிப்மெண்ட் போச்சு. ஷிப் மூலமாக ஒரு வணிகம் நடந்துச்சு. சரிங்களா, ஸோ அதனால தான் அந்த 5th ஏப்ரல் அப்படிங்கிறத நம்ம தேசிய கடல் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. இது எப்போ இருந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1964 1964 இதை தேசிய கடல் தினத்தை நம்ம இந்திய அரசாங்கம் மூலமாக நம்ம அதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கொண்டாட்டத்தின் அப்போ அந்த ஒரு வருஷத்தில் சிறப்பாக செயல்பட்ட ஒரு நபருக்கு, அந்த ஷிப்மெண்ட்டில் சிறப்பாக செயல்பட்ட ஒரு நபருக்கு வருணா அவார்ட் அப்படிங்கிற ஒரு அவார்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ மீண்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நேஷனல் மேரிடைம் டே, தேசிய கடல் தினம் ஏப்ரல் 5. மீண்டும் சந்திப்போம். நன்றி.